வெல்கம் பேக். லஞ்ச் ரெடி பாருங்க. ஃபுல் மீல்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டி. கேரளா மீல்ஸ் ஃப்ரம் கைராலி ரெஸ்டாரண்ட். பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு மீல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுவே நிறைய இருக்கும். அது இல்லாமல் ஒரு சாம்பார், அப்புறம் வந்து ஒரு வரத்த அரைச்ச கடலைக்கறி. இது பார்த்தீங்கன்னா டிஃபனோட ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசையோட நல்லாயிருக்கும். ஸோ நைட்டுக்கு இது ஆகிடும். சரியா? ஸோ பேசிக்கலி இன்னைக்கு குக் பண்ணுற பிளான் கிடையாது, ஏன்னா நம்ம வெக்கேஷனில் இருக்கோம், ஹாலிடேயில் இருக்கும். ஸோ இது வந்து கேரளா சாப்பாடு. வீட்டில் நான் கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன், ஏன்னா இந்த ரைஸ் நம்ம 4 பேருக்கு பத்தாது. பட் இதே பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிடல. இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மீல்ஸ் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க, 1 கப்பு சாம்பார், 1 கப்பு மோர் குழம்பு, இது பச்சடியோ பாயாசம் போல் இருக்குது. இது வந்து அவியல், ஒரு பொரியல், பீன்ஸ் பொரியல் போல், ஒரு ரசம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மீல்ஸோட வந்தது. ஸோ தனியாக நான் வந்து 1 கப்பு சாம்பார், 1 கப்பு கடலைக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நம்ம இதிலையே ஓட்டிடலாம். அப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் தயிர். நாளைக்கு இல்லை, சாரி, இன்றைக்கி நான் டியூஸ்டே தானே, தேர்ஸ்டேக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம். மார்னிங் வந்து சமையல் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை, மார்னிங் ஜஸ்ட்டு டிஃபன் பண்ணேன். சிம்பிள் தோசை, சட்னி இருந்துச்சு நேற்று அரைச்சது, அதோடு முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கும் ஃபுல் டே எதுவும் சமையல் பிளான் இல்லை. கொழக்கட்டை பண்ணலாமான்னு ஒரு கிரேவிங் இருக்குது, அது பார்ப்போம். ஈவினிங் சூடாக கொழக்கட்டை சாப்பிடணும்னு கிரேவிங் இருக்குது. மறுபடியும் அடுப்பு கிட்ட போய் நிற்கணுமான்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம வெக்கேஷன் வந்து வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு ரெசார்ட்டு, ஏதாவது வேற ஒரு சிட்டி, வேற ஒரு கண்ட்ரி போய் வெக்கேஷன், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்றது இல்லை. பட் இந்த மாதிரி வெக்கேஷன் வீட்லேயே கிச்சன்லேருந்து ஒரு லீவு, ஓகே, யூஸ்வல் பண்ணுற ருட்டீன் வேலை இல்லாமல், சமையல் மட்டும் இல்லை, யூஸ்வல் பண்ணுற ருட்டீன் இல்லாமல் டக்குன்னு ஒரு பிரேக், ஓகே, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்தாவே அப்படி ரிலாக்ஸேஷனாக, அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்குது. நமக்கு பழக்கம் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். நமக்கு ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. பட்டு எதுவுமே லைக் டிவி, ஃபோன், மொபைல் எதுவுமே பார்க்காம லைக் ப்ராப்பர் பிரேக், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ பசங்களோட உட்காந்து பேசுறது, ஃபேமிலியோட, ஜஸ்ட் அதுதான் ப்ராப்பர் அன்வைண்டிங் சில்லிங். கண்டிப்பாக சத்தியமாக இது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அண்ட் ஷுட். ஸோ இப்போ மாவு கூட நான் வாங்கிக்க போகிறேன், அரைக்க போகிறது இல்லை. சரி, சமையல் வேலை தான் இல்லையே, மாவு அரைக்கலாமான்னு மைண்டு போச்சு. வேணாம், கண்ட்ரோல், பரவாயில்ல, மாவு அரைக்கலைன்னா ஒன்றும் ஆகிடாது. ஸோ கொழக்கட்டை பார்க்கலாம், அதை ஈவினிங்க்கு டிசைட் பண்ணுவோம். சரியா? பட் ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப சமையல் வேலை நான் வச்சுக்கல. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள், அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.